ஒரு ஜட்ஜி வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு கரப்பாம்பூச்சி கூட சேர்த்து ஒப்பிட்டு பேசியிருந்தார். இவர் சொன்னதை வச்சு தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் கரப்பாம்பூச்சியை சின்னமாக வச்சு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று சேர்த்துருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னா என்ன? இது வெறும் மீன்ஸ் கலாச்சாரமா இல்லை இளைஞர்களோட கோபமா? இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி எளிமையாக பார்க்க போகிறோம். இது உங்கள் வத்திக்குச்சி. சமீபத்தில் இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு வழக்கு விசாரணையப்போ போலி பட்டதாரிகளும் வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி பேசும்போது கரப்பாம்பூச்சியை போன்ற இளைஞர்கள்னு சொன்னதா சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. Have you seen there are youngsters like cockroaches? They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some have become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because High Court is not taking up the matter of as if they. இதுக்கு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜி விளக்கம் அளிச்சிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திய இளைஞர்களை நான் அவமதிக்கலை, என்னோட கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதுக்குள்ளேயே சோசியல் மீடியாவில் புதிய விஷயம் ஒன்று உருவாயிருச்சு. மகாராஷ்டிராவை சேர்ந்த அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒரு இளைஞர் இதை காமெடியாக மாற்ற முயற்சி பண்ணார். அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேரில் சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. கரப்பாம்பூச்சினா என்ன? எந்த சூழ்நிலையிலும் உயிர் பிழைக்கிற சக்தி அதுக்கு அதிகம். அதுபோல் இந்திய இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் போராடி வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கான அடையாளமாக இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, அரசியல் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் மீம்ஸ் மூலமாகவும் காமெடி வீடியோ மூலமாகவும் பேச ஆரம்பித்தாங்க. சில நாள்லேயே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இவ்வளோ வேகமாக வளருதுன்னு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் ஏமாற்றம், வேலை வாய்ப்பு பிரச்சனை, எதிர்காலம் பற்றிய பயம், இந்த ஆதங்கங்களை தெரிவிக்க அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்த தான் இந்த இணைய இயக்கம் உருவாக்கியிருக்கு. ஆனால் சில பேர் இது வெறும் ஆன்லைன் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில பேர் பெரிய அரசியல் மாற்றத்தோட அறிகுறின்னு சொல்கிறாங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இது வெறும் ஜோக்கா இல்லை இது இளைஞர்களோட கோபத்தின் முகமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி முக்கிய அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.